மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ள நிலையில் 234 தொகுதிகளுக்கான தேர்தல் பார்வையாளர்கள் மே 2ஆம் தேதி தமிழகம் வருகின்றனர். 62 வாக்கு எண்ணிக்கை மையங்களில் தேர்தல் பார்வையாளர்கள் முன்னிலையில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வாக்கு எண்ணிக்கைக்கு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து தலைமை செயலாளர் சாய்குமார் ஆலோசனை மேற்கொண்டார். தலைமை செயலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர், காவல்துறை ஆணையர்கள், துணை ஆணையர்கள் பங்கேற்றனர். பெட்ரோல், டீசல் விலை உயர இருப்பதாக சமூக வலைதளங்களில் தகவல்கள் பரவி வரும் நிலையில் மத்திய அரசு மறுப்பு தெரிவித்துள்ளது. விலை உயர்வு தொடர்பாக எந்த அறிவிப்பும் வெளியிடவில்லை என்று விளக்கமளித்துள்ளது. மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் உற்சாகத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தேர்தல் ஆதாயத்திற்காக குழந்தைகளை உணர்வுபூர்வமாக பயன்படுத்தியதாக தமிழ்நாடு குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் குற்றம் சாட்டியுள்ளது. விஜயின் பேச்சால் தூண்டப்பட்ட குழந்தைகள் குறிப்பிட்ட கட்சிக்கு வாக்களிக்க சொல்லி தங்கள் பெற்றோரை வற்புறுத்துவதும், அதற்காக உணவு உண்ண மறுத்து அழுவது போன்ற வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் பரவியதாகவும், இது குழந்தைகளின் மனநலனை பாதிக்கும் செயல் என்றும் குழந்தைகள் உரிமைகள் கண்காணிப்பகம் புகார் அளித்தது. இந்த புகாரை ஆய்வு செய்த ஆணையம், குழந்தைகளை பிரச்சார கருவியாக பயன்படுத்துவது தேர்தல் விதிமுறை மற்றும் இளஞ்சிறார் நீதி சட்டத்தின்படி குற்றம் என உறுதி செய்துள்ளது. எனவே விஜய் மற்றும் அவரது கட்சியினர் மீது வழக்கு பதிவு செய்ய தமிழக டிஜிபிக்கும் உரிய நடவடிக்கை எடுக்க தேர்தல் ஆணையத்திற்கும் பரிந்துரை கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. மேலும் சர்ச்சைக்குரிய அந்த வீடியோக்களை உடனடியாக இணையத்திலிருந்து அகற்றவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதலில் அரசுக்கு 397 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியது தொடர்பான புகார்கள் மீது சிபிஐ விசாரணை நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2021 முதல் 2023 வரையிலான காலகட்டத்தில் 45,000 டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதல் செய்ததில் 397 கோடி ரூபாய் முறைகேடு என அறப்போர் இயக்கம் வழக்கு தொடர்ந்திருந்தது. இந்த விவகாரம் குறித்து லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை நடத்தி வந்த நிலையில் சிபிஐ விசாரணை செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் வழக்கு தொடர்பான ஆவணங்களை 2 வாரங்களில் சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் எனவும் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. சிபிஐ விரைந்து விசாரணையை நடத்தி முடித்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், சிபிஐ விசாரணைக்கு டான்ஜெட்கோ, லஞ்ச ஒழிப்புத்துறை, தமிழக அரசு முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 1987 முதல் நடைமுறையில் உள்ள விதிகளின்படியே மின்மாற்றி கொள்முதல் நடைபெற்றுள்ளதாகவும், அரசுக்கு ஒரு பைசா கூட இழப்பு ஏற்படவில்லை என்றும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உறுதியளித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஒரு குறிப்பிட்ட அமைப்பு அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு இந்த 4 ஆண்டுகளை மட்டுமே குறிவைத்து புகார் அளித்துள்ளதாக சாடினார். கோவையில் அதிமுகவினர் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்க முயன்றதால் பதற்றத்தை தவிர்க்கவே தான் வாக்களிக்க கரூருக்கு செல்லவில்லை என்றார். மேலும் கரூர் துயர சம்பவத்தில் விஜயை மறைமுகமாக தாக்கி பேசினார். கரூர்ல நடந்த கூட்டம் அவங்க கூட்டம், இறந்தது 41 பேர், பாதிக்கப்பட்ட பல பேர் மருத்துவமனையில் இருந்தாங்க. அன்னைக்கெல்லாம் விட்டுட்டு ஓடிட்டாங்க. கூட்டம் நடத்தினவங்க விட்டுட்டு ஓடிட்டாங்க. நான் தான் போய் ஹாஸ்பிட்டல்ல நின்னேன். விட்டுட்டு ஓடி போறவங்களை பத்தியோ மக்களை பத்தி சிந்திக்காதவங்களை பத்தியோ நம்ம பேசி நேரத்தை வீணடிக்க வேண்டியது சார். உங்களுக்கு ஒரு 100 பேர் வரலாம், அவருக்கு ஒரு 1000 பேர் வரலாம், அவருக்கு ஒரு 5000 பேர் வரலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருக்கான கூட்டம். ஒரு மாவட்டத்துக்கு போகும்போது ஒரு 10 தொகுதி இருக்குன்னா ஒரு 10,000 பேர் கலந்துக்கிறாங்கன்னா தொகுதிக்கு ஒரு 1000 பேர். ஆனால் அந்த தொகுதியில் 2 லட்சம் வாக்காளர் இருப்பாங்க. இந்த 1000 பேரோ அந்த 10,000 பேரோ தீர்மானிக்கக்கூடிய சக்திகள் அல்ல. அவங்களோட ஓட்டு இருக்கு இல்லைன்னு சொல்லல, பட் அதுவே வெற்றிக்கான ஒரு வாக்குகளா அல்ல நான் பார்த்த வரைக்கும். தாவேக வேட்பாளர்களுடன் கட்சியின் தலைவர் விஜய் இன்று ஆலோசனை நடத்துகிறார். பனையூர் கட்சி அலுவலகத்தில் பிற்பகல் 1:30 மணிக்கு விஜய் ஆலோசனை நடத்தவுள்ளார். தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்கை நேரில் சந்தித்து தாவேக இணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் மனு, தபால் வாக்குகளை எண்ணும் பொழுது வீடியோ ரெக்கார்டிங் செய்ய வேண்டும் மற்றும் கூடுதல் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என வலியுறுத்தல். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் கனமழை காரணமாக சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் 2 குழந்தைகள் உட்பட 7 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர்.
புதன்கிழமையன்று பெய்த கனமழையால் நகரின் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்த நிலையில் மருத்துவமனை ஒன்றின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்திருக்கிறது. அதன் அருகே தஞ்சம் புகுந்திருந்த 7 பேர் இடிபாடுகளுக்குள் சிக்கி உயிரிழந்துள்ளனர். காயமடைந்தவர்களை மருத்துவமனையில் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்த கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா மீட்பு பணிகளை துரிதப்படுத்த உத்தரவிட்டுள்ளார். பெங்களூருவில் சுவர் இடிந்து விழுந்து 7 பேர் உயிரிழந்த நிலையில் பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் எனவும் அவர் அறிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் தார் மாவட்டத்தில் பயணிகள் சென்ற பிக்அப் வேன் கவிழ்ந்ததில் 15 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் காயமடைந்த பலர் அருகில் உள்ள மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். தகவல் அறிந்த மத்திய அமைச்சர் சாவித்ரி தாக்கூர் நேரில் சென்று விபத்தில் காயமடைந்தவர்களை சந்தித்து ஆறுதல் கூறினார். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 4 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. அளவுக்கு அதிகமான பயணிகளை ஏற்றி சென்றதே இந்த விபத்திற்கு காரணம் என முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. தனிநபர் 4.5 லிட்டர் மதுபானம் வைத்துக் கொள்ளலாம் என்ற அரசாணை தமிழகத்தில் விற்கப்படும் மதுவுக்கு மட்டுமே பொருந்தும். பிற மாநிலங்களிலிருந்து கொண்டுவரப்படும் மதுபானங்களுக்கு பொருந்தாது என சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. தனிநபர் 4.5 லிட்டர் மதுபானம் கொண்டு வரலாம் என்கிற அனுமதி புதுச்சேரிக்கு பொருந்தாது என நீதிமன்றம் தெளிவுபடுத்தியதன் எதிரொலி. கடலூர் எல்லையில் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போலீசார் பிடிப்பட்ட மதுபானங்களை கீழே ஊற்றி அளித்தனர். உண்மையான ஐயப்ப பெண் பக்தர்கள் 50 வயதாகும் வரை சபரிமலைக்கு செல்ல மாட்டார்கள் என சபரிமலை வழக்கில் உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. சபரிமலையில் அனைத்து வயது பெண்களையும் வழிபட அனுமதித்த தீர்ப்புக்கு மறு ஆய்வு மனுக்களை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் உள்ளிட்ட 9 நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வு விசாரித்து வருகிறது. தீர்ப்புக்கு ஆதரவாக மூத்த வழக்கறிஞர் இந்திரா ஜெய்சிங் வாதிடும்போது சபரிமலையில் பெண்களுக்கு அனுமதி மறுப்பது ஒரு வகையான தீண்டாமை என்றும் தீர்ப்புக்கு பிறகு சபரிமலைக்கு 2 பெண்களும் சென்று வந்த பிறகு சுத்திகரிப்பு பூஜை நடத்தப்பட்டுள்ளது என்றும் வாதிட்டார். அப்போது நீதிபதி PV நாகரத்னா 2 பெண்களும் ஐயப்ப பக்தர்களா, 10 முதல் 50 வயதுடைய உண்மையான ஐயப்ப பெண் பக்தர்கள் சபரிமலைக்கு செல்ல மாட்டார்கள், வீட்டிலேயே இருப்பார்கள் என்று கருத்து தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து வழக்கு விசாரணை மே 5ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்திற்கு மே மாதத்திற்கான 2.5 TMC நீரை வழங்க கர்நாடக அரசிற்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள அணைகளில் நீர் இருப்பு 34% மட்டுமே உள்ள நிலையில் தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்று ஆணையிட்டுள்ளது. கண்டாங்கி பட்டுடுத்தி தங்க பல்லக்கில் மதுரை மாநகருக்கு வந்த கள்ளழகருக்கு வழி நெடுகிலும் மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். நாளை அதிகாலை வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம் விமர்சையாக நடைபெற உள்ள நிலையில் ஏற்பாடுகள் தயார் நிலையில் உள்ளது.